Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. காலையில 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன். குடும்பம் விளங்கிரும். பொம்பளை பிள்ளைங்க தூங்க எப்படி இருக்கும் இந்த டார்ச்சர்? காலையில பாப்பாக்கு ஃபுட் கொடுக்க வேணாமா? பாப்பா தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு நீங்க எப்படிங்க ஃபுட் கொடுப்பீங்க? உங்களோட பாண்டிங் எப்படி how important she is to you? ஆக்சுவலி அனபாண்டு மாதிரி எங்க பாண்டிங் ஒட்டிக்கிட்டே இருக்கும். உண்மையாவே அது வந்து எப்படின்னா நாங்க இந்த வாக்குவாதம் பண்ணி பேசிக்காம அப்படிலாம் இல்ல. கூடயே வந்தா படிக்க மாட்டா. இரு இல்ல பாஸ் ஆயிருவேன். வீட்லயே நான் தான் அதிகம் படிச்சுக்கிறேன். அது எப்படின்னா அதுலயுமே ஒரு ட்ரிக் இருக்கு. நான் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன். நான் கிளாஸ்ல லாஸ்ட் இது எனக்கு லிட்டரலி இப்போ நான் அது என் அம்மா பெத்தெடுத்தாலும் அது எனக்கு குழந்தைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அவளை என்ன தவிர வேற யாரும் திட்டக்கூடாது, அடிக்கூடாது. வரைக்குமே என் ஹஸ்பண்ட் எது பேசினா கூட வீட்டில் அவ்வளோ சண்டை நடந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை என்னால் விட்டு தர முடியாது. தப்பு என் அக்கா பக்கமே இருந்தாலும் நான் விட்டு தர மாட்டேன். அப்படி சொல்லி சண்டை பண்ண அப்படிலாம் பேச மாட்டாங்க தெரியும். நாங்க நிறைய காசிப் பேசுவோம். நான் யாரை பத்தி பேசுறோமோ அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா வாழ்க்கையில இந்த பூமியை விட்டே ஓடிடுவாங்க எங்கேயாவது. அந்த மாதிரி பேசி ரொம்ப கேவலமா சிரிச்சுப்போம் வேற. நாங்க 50 கிராம் எனக்கு 75 கிராம் அவளுக்கு வாங்கி தருவாங்க. அது எவ்வளவு வலிக்கும் சரியா? இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த 75 கிராம் வேகமா சாப்பிட்டுட்டு இந்த 50 கிராம் கிட்ட வந்து கொஞ்சம் தரியா அப்படின்னா நான் தொட்டு நக்கி கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட தெரியுமா? அம்மா அப்பதான் பார்த்து சரி வச்சுக்கோ. அது எவ்வளவு கேட்கறத விட அது மோசமா இல்ல பண்றது. இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து 2 பேரும் நானும் ஹஸ்பண்டுமே மீடியா. நேற்றுக்கு நைட்டு அவர் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது 1:30 ஓகே. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு ஷேர் பண்ணி தூங்கும் போது 2:33 ஆகிடுது. இப்போ பாப்பா இருக்கிறதால நான் மிட் நைட்லலாம் ஃபீட் பண்ணுறதால என்னால் காலையில் எந்திரிக்க முடியறதில்ல. பாப்பா எந்திரிக்கும் போது நான் எந்திரிச்சு தான் ஆகணும். தூக்கமே இருந்தாலும் அவர் 8 o'clock 9 o'clock இல்லை 7 o'clock எந்திரிக்கிறான்னா அந்த டைமில் நான் எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தூங்க முடியாது. ஏன்னா பாப்பா இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டதால அந்த ஒரு டைம். காலையில 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன். குடும்பம் விளங்கிரும். பொம்பளை பிள்ளை இந்த நேரம் தூங்க எப்படி இருக்கும் இந்த டார்ச்சர்? காலையில பாப்பாக்கு ஃபுட் கொடுக்க வேணாமா? பாப்பா தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு நீங்க எப்படிங்க ஃபுட்டு கொடுப்பீங்க? அது பால் குடிச்சிக்கிட்டே தான் தூங்குது. அதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க தெரியுமா? லைனா 7 மணிக்கு ஒரு கால், 7:30க்கு ஒரு கால், 8 மணிக்கு ஒரு கால், 8:30க்கு ஒரு கால். எப்படி இருக்கும்? ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூங்க. ப்ளீஸ்ங்க. ஏங்க எவ்வளவு ஜஸ்டிஸ் ஃபார் ஏகோலி, ஜஸ்டிஸ் ஏகோலி. 7 மணிக்கு கால் பண்ணி பாப்பாக்கு சாப்பாடு நான் தூங்கவே கால் ஹிஸ்டரி காமிக்கிறேன் பாருங்களேன். 7:30க்கு 7 இவ காலையில எந்திரிச்சு இவ சமைச்சிட்டு எங்க பாப்பா இன்னும் தூங்குதா? சரி 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 அப்படின்னு அந்த சரி சரின்றதே நம்ம தூக்கம் போயிடும். எங்க அம்மா ஏதாவது ஊட்டிட்டு தூங்க வேண்டாம். தூங்குற குழந்தைக்கு நம்ம எப்படி ஊட்டுறது சொல்லுங்களேன்? ரொட்டீன் பழகணும். அந்த இல்ல ரொட்டீன் பழகிறதுக்கு குழந்தைக்கு வந்து டைம்ல இந்த 3 வயசுக்கு வரைக்கும் அந்த குழந்தையோட பிரெயின் வந்து வளர்றதுக்கான ஒரு டைம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட் வச்சு அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க டாக்டர். இது அந்த டைம்ல சொன்னாங்க. அந்த டைம்ல சொன்னாங்க. இப்ப இருக்க பீடியாட்ரிஷியன் என்ன தெரியுமா சொல்றாங்க? குழந்தைக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ண சொல்லல. கால் எந்திரிக்காத தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு எடுத்துன்னு போய் எந்திரிச்சு உட்கார வச்சே எந்திரின்னு சொல்லிட்டு பால் கொடுத்து சாப்பிடுனா எப்படி இருக்கும்? ரொட்டீன் பழகல்னா அந்த ரொட்டீன் வரவே வராது. அதுக்கும் அப்புறம் மென்டல் டார்ச்சர் ஆயிடும். என்னடா இது அம்மா காலங்காத்தாலே நம்ம இப்பதான் தூங்கணும். ஸோ அவளுமே என்னன்னா பால் குடிக்கும் போது டிஸ்டர்ப் ஸ்லீப் ஆகுறா இல்ல பாப்பா. ஸோ இந்த மாதிரி காலையில் அவர் போனதுக்கப்புறம் எனக்கு 7 o'clock 7:30க்கு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பாப்பா ஒரு ஸ்லீப். ஏன்னா இவங்க நாங்கள் எந்திரிச்சிட்டாலும் பாப்பா எந்திரிச்சிடுறா. சொன்ன மாதிரி ஜென்சி ஆல்ஃபாலாம் போய் அல்ஜிப்ரான் மாதிரி வேற 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 அப்படியே போயிடுவாங்க. இல்ல காலையில பாப்பா ஃபுல் ஃபார்முலாவும் வந்து இப்போ வர குழந்தைங்களோட ட்ரெண்ட் பேர் ஆயிரும். அதுதான் சொல்றேன்ல, காலையில் நான் நைட் இந்த மாதிரி 2:30க்கு தான் படுத்தோம். 3 o'clock படுத்தோம். காலையில் திருப்பி அவர் அகைன் ஷூட் போகணுன்றதுக்காக 6 o'clock அவர் எந்திரிச்சிடறாரு. நம்ம எந்திரிக்கிற சவுண்ட்ல பாப்பா எந்திரிச்சுது. அவளும் 6 மணிக்கு எந்திரிச்சு. இவர் என்ன பண்ணிட்டு 7:30க்கு இறங்கிடுவாங்க. அவங்க இறங்கினதுக்கு அப்புறமேட்டு பாப்பாக்கு அப்போ நான் ஃபீட் பண்ணுறேன் தெரியுமா? அந்த டைமில் ஒரு தூக்கம் போடுவோம். அந்த டைமில் நானும் தூங்கிக்கலாம் தூங்குவேன். இவங்க எல்லா வேலையும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல, போர் அடிக்கும். லஞ்ச் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அந்த சின்ன கேப் இருக்குல்ல, அப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்கணும்னு தோணும் போல. அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க. மா இப்போதாம்மா படுத்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேம்மா. லைனாக மொத்த ஃபேமிலிலையும் ஃபர்ஸ்ட் அக்கா, அடுத்தது அம்மா, அடுத்தது பெரியம்மா போன அக்கா, அடுத்தது பெரியம்மா, அப்புறம் அண்ணி, லைனாக கால் வரும். எப்படி இருக்கும்? நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு காலையில் மட்டும் என்னோட போஸ்ட் பேடை கட் பண்ணலான்னு இருக்கேன். நான் மதியத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணுங்க என்னோட இன்கமிங். நமக்கு மீடியானும் போது எப்போ வேணாலும் நமக்கு கால் வரும்ல, இம்பார்ட்டன்ஸ். நான் அதனால என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்கேன்? எல்லாருக்கும் சாங் வச்சுருக்கேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்.
அப்போ இந்த அக்கா பாட்டு வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, அக்காக்கு என்ன தூங்கிட்டு பாட்டு வச்சிருக்கீங்க? அரபு நாடே அசந்து நிற்கும். இல்ல அதெல்லாம் கிடையாது. அந்த என் கூடவே போற அந்த சாங் வந்து ஃபீமேல் வெர்ஷன் இருக்குல்ல, அது அக்காக்கு வச்சிருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பாட்டு தானே வச்சிருந்தேன். அப்போ கூட இப்போ நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, இப்படி சொல்லிக்கலாம். ஸோ அப்பாவுக்கு ஒரு டோன், ஹஸ்பண்ட்க்கு ஒரு டோன், அம்மாவுக்கு ஒரு டோன் தனித்தனியாக வச்சிருக்கிறதால ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே எந்திரிச்சு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சில நேரத்தில் எந்திரிக்கலாம் திருப்பியும் ஃபோன் அடிப்பாங்க. அதுதான் இன்னொரு கடுப்பு. நம்ம எடுக்கலான்னு தெரியுது, என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கல, அதுக்கு தான் திருப்பியும் பண்ணுவாங்க. அப்பயே வந்து கால் தெரிஞ்சுக்கணும். எடுக்கலாம். எங்கள் அம்மா வரும், அவன் என்ன தூங்குறா போல, மாடு குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்காம தூங்கிட்டு இருக்கா போல. எனக்கு ஒரு இங்கே நடக்கிறதே தெரியாது. அதான் சொல்கிறேன்னே, நமக்கு இந்த பக்கத்தில் நடக்கிறதே. நான் பாப்பாக்கு ஏதாவது ஃபீட் பண்ணி தூங்க வச்சிருப்பேன். ஏன்னா அப்போ தான் இவளும் எந்திரிக்க மாட்டேன். நான் அந்த விஷயமும் யோசிப்பேன்ல, அவளை நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சாதான் அவள் லேட்டாக எந்திரிப்பான். அந்த டைமுக்கு எனக்கும் ஒரு 1 hour தூக்கம் கிடைக்கும் அப்படின்றதால அதுக்குள்ளே நேரம் இங்கே வந்துரு, இங்கே வந்து தூங்கிடும், இங்கே வந்து தூங்கிடும். நம்ம ட்ராவல் பண்ணி ரெடியாகி குளிச்சதெல்லாம் போனாலும் தூக்கம் போயிடும். இங்க வந்தா தூங்க விட மாட்டேங்க. உனக்கு தான் குளிக்கிறது பல் தேய்க்கிறது பிரச்சனை இல்லையே இருக்கு என்கிட்ட. தூங்கிட்டு இருக்கோம் இல்ல, உனக்கு தான் குளிக்கிறது பல் தேய்க்கிறது பிரச்சனை இல்லையே, அப்படியே எந்திரிச்சு வர வேண்டியது தானே. வெளியில எல்லாம் வரும்போது அந்த மாதிரி வர முடியுமா? நம்ம வீட்டில் நம்மளோட இஷ்டத்துக்கு இருப்போம் தானே. இங்க வந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லையே. இங்கேயும் பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, சோப் இருக்கு. டிரைவர் இருக்கணுமே, வரும்போதே நாத்தத்தோட ஏறினா டிரைவர் எங்கேயாவது எடுத்து போய் விட்டா என்ன பண்ணுறது? நாங்க 4 பாத்ரூம் இருக்குங்க. கிளம்பி வரும்போது நம்ம வெளியில இருக்க மக்களை பார்க்கணும். நம்ம வீட்டாளுங்க எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வெளியே அந்த பொது நலன் இருக்கு எனக்கு. ஓகே, அதனால அதனால விட்டுருவோம். வெளியே வரும்போது குளிச்சிடுவேன். ஷூட்டிங்லாம் போனால் பர்ஃபெக்டாக நைட் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரமாக எந்திரிக்கிறது அந்த விஷயம்லாம் கரெக்டாக நடக்கும். வீட்டில் இருந்தால் பயங்கர சோம்பேறியாக தான் இருப்பேன் நான். அதான் சொன்னேன், எங்கே கிளம்பி போக போகிறேன் அர்ஜென்ட்டாக இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. கொட்டி தீக்குறா எல்லாத்தையும். குமுறல் எல்லாம் இதுதான் எனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் சொல்றாரா அப்படின்னு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், என்னதான் நம்ம அக்காவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், அவங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்கு பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தான் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டும் கூட. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணுதா, ஷேர் பண்ண தோணுதா, அக்கா கிட்ட தான் ஓடி வருவீங்களா? ஹவு உங்களோட பாண்டிங் எப்படி, ஹவு இம்பார்ட்டன்ட் ஷீ இஸ் டு யூ? ஆக்சுவலி எங்க பாண்டிங் உண்மையாவே அது வந்து எப்படின்னா, நாங்கள் இந்த வாக்குவாதம் பண்ணி பேசிக்காம அப்படிலாம் இல்லை. எங்களுக்குள்ளே வரும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு வரும். அப்போவே அது வந்து ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டோம். ஆர்கியூமெண்ட் கிடையாது எங்களுக்குள்ள. இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதே 6th கிரேடில் ஸ்டார்ட் பண்ணுறவா. அதனால நான் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு நிறுத்திடுவேன். அப்புறம் எங்கேருந்து பேசுவேன் அப்படியே அந்த மாதிரி தான். எனக்கு இவளோட எல்லா விஷயங்களும் ரொம்ப ஒரு எமோஷனாக இருக்கும். ஈவன் இப்போ நம்ம குழந்தை நம்ம வயிற்றுலேருந்து பிறக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு எமோஷன் எப்படி தன்னை மீறி வருதோ, இப்போ குழந்தையிலேருந்து இவளை பார்க்குறேன்ல, எங்களுக்கும் அவளுக்கும் எனக்கும் அவளுக்குமே பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்லை. 1.25 வயசு, அந்த 2 வயசு அவ்வளோதான். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து இவளை பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, நான் இவளோட கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது இவளை பற்றி தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். 2 பேருமே. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அக்காவை ஸ்கூல் சேர்க்கும் போது 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் படித்தோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டாச்சு. அப்போ போடும்போது என்னையும் தூக்கி அக்கா கூட போட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எங்கள் 2 பேருமே 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே கிளாஸ் பக்கத்தில் தான், ஒரு ரோ தான் வித்தியாசம். ஆனா எனக்கு நான் ஒரு 1 year கொஞ்சம் அட்வான்ஸாவே நான் படிச்சிட்டேன். அட்வான்ஸா படிச்சேன்னு சொல்ல, அட்வான்ஸா கூடயே வந்தா படிக்க மாட்டா. ஓகே, இரு இல்ல பாஸ் ஆயிருவேன். வீட்லயே நான் தான் அதிக படிச்சுக்கிறேன். அது எப்படின்னா அதுலயுமே ஒரு ட்ரிக் இருக்கு. நான் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன், நான் கிளாஸ்ல லாஸ்ட் வருவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே கிளாஸ். இப்போ இவ வந்து என்னன்னா, சம்டைம்ஸ்ல வந்து அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஒரே கிளாஸ் தானே, நான் தானே கிளாஸ் லீடர். யார் ஹோம்ஒர்க் பண்ணாங்க பண்ணலாம் சம்டைம்ஸ்ல டீச்சர்ஸ் சொல்லுவாங்க நம்ம நோட் பண்ண சொல்லி. இவ பண்ணலாம், இவளுக்கு பதில் நான் எழுதி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தர மாட்டா. ஏன்னா எங்க அக்கா ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும், என் ஹேண்ட் ரைட்டிங் கன்றாவியா இருக்கும். நிறைய வாட்டி எழுதி கொடுத்தா கண்டுபிடிச்சிரும். கிளாஸ் மிஸ் யாரோ அவங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே என்கிட்ட கேட்பாங்க, நீ உன் வேலை தானே, இது உன் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. எனக்குல என் கண்ணு முன்னாடி இவ அடி வாங்கிடக்கூடாது எந்த விஷயத்துக்கும். அது நம்மளை எப்படி மீறி ஒரு எமோஷன் வரும்னே சொல்ல முடியாது. 9th ஸ்டாண்டர்ட்ல முறையா அவளை வேற கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. செம்மையா வலிச்சது. இந்த ட்வின்ஸை பிரிச்சு அப்படி இருக்கும். எனக்கு இங்க என்ன எனக்கு சொல்ல தெரியல அந்த பரிதவிப்பு. எப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜன்னல் வந்து ஓப்பனே இருக்கு. அந்த உட்டு போட்டது அந்த பழைய வீடு, செட்டிநாடு வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி வீடை வந்து ஸ்கூல் ஆக்கியிருந்தாங்க. இந்த ஃபென்சிங் இருக்கு பாருங்க, இந்த மாதிரியே தான் இருக்கும் அடுத்த கிளாஸுக்கு. இப்போ நான் இங்க உட்காந்துக்கிட்டோம், அவங்க அங்க உட்காந்துக்கிட்டாங்க. இங்க இருந்து ஏகவலின்னு ஏதாவது சொல்றாங்களா, ஏதோ கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா. ஐயோ அவளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்ல தெரியாதே, சொல்ல மாட்டாளே அவ அப்படின்னு ஓடுது.
அவள் அங்கேருந்து கேட்க இங்கேருந்து எனக்கு அழ வருது. என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து என்ன நோட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எனக்கு ஏதோ பரிதவிக்கிறேன்னு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு எந்திரிச்சு நிற்க சொன்னதான் அழ எனக்கு என் தங்கச்சி என் கூடயே போடுறேன் ஏன் அப்படின்னு. அவள் என் தங்கச்சி அங்கே இருக்கா, அவளை அங்கே உட்கார வச்சுட்டாங்க, இது வரைக்கும் என் கூட தான் இருந்தா, அவளை எங்கேயோ மாட்டவே மாட்டேன். 8th வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டோம். பக்கத்தில் ஒரே கிளாஸ். அதான் சொன்னேன், எதுனாலும் லீவ் போட்டாலும் ஒன்றா தான் லீவ் போடுவோம். அடி வாங்கினாலும் நான் அடி வாங்கும் போது ஆறுதல் சொல்கிறதுக்கு பக்கத்தில், ஏதாவது நான் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு எல்லாமே. அதான் சொல்கிறேனே, ட்வின்ஸ் மாதிரி இருந்தோம். பிரித்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 பேருக்கும் நடுவில் அந்த ஒரு செவர் தான், அந்த ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது அந்த இது. ஆனால் பிரேக் விட்டோடனே டப்பக்கன்னு நெஞ்சு பார்த்துக்கிறது. மிஸ் படிக்கிறதுக்கு எழுப்ப சொன்னால் கூட புக்கை பார்த்துக்கிட்டே எங்கள் அக்கா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அது அந்த ஒரு இது பெரிய தடையாக இருந்தது. அவ கிளாஸ் ரூம்ல அவங்க ஏதாவது அவளுக்கு ஏகவலின்னு பேர் சொல்லிட்டாளான்னு எனக்கு அப்படியே இருக்கும். ஐயோ சொல்லிடு அடி வாங்கியா இப்படி இருக்கும் எனக்கு. அவ்வளோ கஷ்டமா விட்டுறக்கூடாது. 10-20 அந்த கிளாஸ் 10-21 அந்த கிளாஸ்ல இருப்பேன் நான். இவ வந்து எனக்கு லிட்ரலி இப்போ நான் அது என் அம்மா பெத்தெடுத்தாலும் அது எனக்கு குழந்தைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அவளை என்ன தவிர வேற யாரும் திட்டக்கூடாது, அடிக்கூடாது. நீங்க தான் அவங்களுக்கு பேரண்டிங் இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மோஸ்ட்லி எனக்கு வந்து அவளை யாரும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அவளை யாரும் திட்டக்கூடாது. நான் திட்டலாம், இப்போ நான் அடிக்கலாம், கண்டிக்கணும், நான் கண்டிக்கணும், வேற யாரும் சொல்லக்கூடாது, வேற யாரும் அவளை கண்டிக்கக்கூடாது, நான் தான் செய்யணும். அது உன்னை கலாய்ச்சாலும் நான் எங்க பாண்டிங் அந்த மாதிரி. அவளுமே அதே தான், யாராவது எங்கேயும் என்ன சொல்லிடக்கூடாது. இப்போ வரைக்குமே என் ஹஸ்பண்ட் எது பேசினா கூட வீட்டில் அவ்வளோ சண்டை நடந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை என்னால் விட்டு தர முடியாது. தப்பு என் அக்கா பக்கமே இருந்தாலும் நான் விட்டு தர மாட்டேன். அதே என்னோட அக்கா, நீ எதுக்கு பேசுற, நீ உனக்கு பேசுறதுக்கு உரிமை என் மேலே மட்டும்தான், என்னை மட்டும் தான் நீ பேசணும், நீ எதுக்கு என் அக்காவை பேசுற அப்படி சொல்லி சண்டை பண்ண. அப்படிலாம் பேச மாட்டாங்க தெரியும். இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துல ஏன் உங்க அக்கா செஞ்சா என்ன அந்த கேட்டா கூட, இப்போ இந்த வீட்டுக்கு வர்றதே கூட ஏன் அவங்கள இங்கே வர சொல்ல, இப்போ நான் அங்கே போனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, என் அக்கா வீட்டுக்கு நான் போகிறேன், அது எதுக்கு நீ தடுக்கிற, எனக்கு அது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்களையும் இங்கே வர சொல்லு நீ சொல்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அது என்னோட விருப்பம். நான் உங்ககிட்ட வந்து போட்டோமா, ஹஸ்பண்டாக உங்களை மதித்து நாங்கள் போட்டோமான்னு கேட்குறேன், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, நான் இருந்துட்டேன், நீ ஏன் அவங்கள இங்கே வான்னு கூப்பிட மாட்டேற, நீ ஏன் அவங்கள செய்ய மாட்டேற, அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் அது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. சொன்னால் செம்ம அடி விழன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க போய் தடுத்து நிறுத்திடுவீங்கல்ல, அதெல்லாம் அப்போ பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் 4 போடுறது. ஸோ எப்பவுமே அதான் சொன்னல, என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நான் அதான் சொல்கிறேனே, 2 பேருமே ஒரே மாதிரி. நான் வந்து ஃபீமேல் வெர்ஷன், அவர் மேல் வெர்ஷன், அந்த மாதிரி எல்லாத்தையுமே அட்வான்ஸாக யோசிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ அதனால எங்களுக்குள்ளே வந்து நான் அவரே கூட கொண்டு வர மாட்டேன். பேசிக்கிட்டா கூட இருங்க அக்காவிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேனே தவிர என்ன பேசணும்னு சொன்னது கிடையாது. எப்படியோ ஒருத்தரை பற்றி தான் பேச போறீங்க அக்கா தங்கச்சிங்க அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. ஆனால் ஆமா பயங்கரமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். நான் யாரை பத்தி பேசுறோமோ அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா வாழ்க்கையில இந்த பூமியை விட்டே ஓடிடுவாங்க எங்கேயாவது. அந்த மாதிரி பேசி ரொம்ப கேவலமா சிரிச்சுப்போம் வேற. நாங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிப்போம், அந்த மாதிரிலாம் ஓடுவோம். ஸோ அதனால என்ன டிஸ்டர்பே பண்ணாது. 2 மணி 1 மணிக்கெல்லாம் அந்த மாதிரி காசிப். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது வேறு வேலையில் விடிய வரைக்கும் பேசுனீங்களா, எவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு கேட்பார். ஸோ அந்த மாதிரி எங்களோட விஷயத்தில் தலையிட்டது இல்லை. அவ்வளோ பாண்டிங், யாரையும் வர விட மாட்டேன் நான். அதே பாண்டிங் எவ்வளோ லவ் இருக்கோ அவ்வளோ தூரம் அக்காக்கு எதனா எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டாலோ இல்லை தங்கச்சிக்கு எதனா எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டாலோ அந்த ஜெலசிங்கிறது இல்லவே வந்ததே கிடையாது இப்போ வரைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து வாங்கிப்பா, அக்காவுக்கு கொஞ்சம் கூட, அக்காவுக்கு தரமாட்டி ஆடு வந்து வாங்க. அன்எக்ஸ்பெக்டட் அது ஜெலசி இல்லைன்னு ஓகே. அந்த மாதிரி நீங்க சொல்றது சீரியஸான ஒரு ஜெலசி. அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை. குட்டி குட்டியா அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்ற விஷயத்துல எனக்கு தான் ஜாஸ்தி இருக்கணும். ஈக்குவலா கூட இல்ல, அம்மாவும் அப்படிதான் செய்வாங்க. அக்கா ஒன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு, அக்கா பெரியவ இல்ல ஒன்னு சாப்பிட்டோம் சொல்லுவாங்க. பிடிக்காத வைக்கிறத 4 இட்லி வச்சா மட்டும் ஏன் 4 இட்லி? இல்ல சிம்பிள் என்ன தெரியுமா, இப்போ ஒரு சின்ன வயசுல பால்கோவா வாங்கி தருவாங்க, 50 கிராம் எனக்கு 75 கிராம் அவளுக்கு வாங்கி தருவாங்க. அது எவ்வளவு வலிக்கும் சரியா? இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த 75 கிராம வேகமா சாப்பிட்டுட்டு இந்த 50 கிராம் கிட்ட வந்து கொஞ்சோன்னு தரியா அப்படின்னா நான் தொட்டு நக்கி கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட தெரியுமா? நம்ம அப்பதான் பார்த்து சரி வச்சுக்கோ. அது எவ்வளவு கேட்கறத விட அது மோசமா இல்ல பண்றது. இல்ல கொடுக்கறல 75 கிராம் வாங்கி கொடுத்தாங்க அவங்க. அது எவ்வளவு வேகமா சாப்பிட தெரியுமா, எவ்வளவு வேகமா சாப்பிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த பாக்கெட்டோட பின்பகுதியில ஒரு சின்னதா பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு அப்படி அமுக்குனா கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல, நம்ம அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுறது கூட டீசெண்டா சாப்பிடுவேன் இந்த மாதிரி பண்ணி. ஆனா எங்க வந்து கேட்ட நீ கடைசியா சரி ஏன்டா தான வந்து கேட்ட முடிச்ச பொருளா இருக்கே பாத்தீங்கல்ல. பாயிண்டா பேசுறாங்கங்க சில இடத்துல. அந்த மாதிரி எங்க அக்கா.
ஸோ எங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி ஜெலஸ் எதுவுமே ஆனதில்லை 2 பேருமே. ஜெலசி தாண்டி என் தங்கச்சியோ அக்காவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்பில், உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஐயோ என் தங்கச்சி இதை பண்ணிட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்கள் 2 பேரும். நான் எப்போ அறிவாக யோசிக்கிறேன்னா எங்கள் அக்கா அப்படி சொல்லுவா, என் தங்கச்சிக்கு மூளை இருக்குது அறிவாக யோசிச்சுட்டாலே அப்போ நான் அப்பப்போலாம் அவள் ஜாலியாகும். ஆனால் லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவள் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஹாப்பி அப்படி நம்ம மனசு வந்து அப்பா என் தங்கச்சி இனிமேல் கரெக்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கவலைப்படவே வேணாம், இதிலெல்லாம் இனிமேல் பக்காவாக இருப்பா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கலை இனிமேல். இப்போ வரைக்கும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது. பட் ஆனால் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்கள் அவள் லைஃப்பில் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். பட் ஆனாலுமே 1-2 நடக்க ஆரம்பிக்கும் போது ஓகே இப்போ கொஞ்சம் அவள் ஓரளவுக்கு மெச்சூர்டாக யோசிக்கிறாப்பல்ல, மெச்சூர்டாக பண்ணுறா, நான் இனிமேல் அவள் லைஃப் பற்றி டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு நிறைய நினைப்பேன். பட் ஆனால் நான் நினைக்கிற இடத்துல இன்னும் அவள் வரல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கேட்டால் என்ன வேறு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. ஆனால் ரொம்ப என் தங்கச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். அவள் வந்து அவளை மாதிரி போல்டாவோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காவோ இருக்கிறது என்னால் முடியாத ஒரு விஷயம். அதில் அவளை மாதிரி என்னால் முடியாது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். எந்த இடத்துலையுமே அவள் உடையாமல் அவள் பார்த்து பண்ணிடுறா அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் அந்த பண்ணுறதுக்கான பலனாக ஒரு சில விஷயங்கள் பார்க்காத போது ஒரு கஷ்டம் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டாலே அப்புறம் இது ஏன் நடக்கலை, இவ்வளோ கஷ்டப்பட்டாலே இதை ஏன் பண்ணுறதுக்கு அவள் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி இதில். ஆனால் அவளை மாதிரிலாம் போல்டாவோ ஸ்ட்ராங்காவோ என்னால் முடியாது. அதில் நான் ரொம்ப எப்பவுமே ப்ரௌடாக நினைக்கிறது அவளை அந்த மாதிரி விஷயங்கள தான். உங்களுக்கு அக்கா கிட்ட வந்து அக்கா ரொம்ப பயங்கரமாக பொறுப்பாக இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், நான் ஏதாவது பேசணுன்னு ஏதாவது வருத்தப்படணும்னு நினைக்குவேன் தெரியுமா, ஒரு மாதிரி சங்கடமாக இருப்பேன் தெரியுமா. நான் பெருசாக என்னோட சேட் வந்து அக்கா கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் 99% பண்ணதில்லை. ஏதாவது ஒன்று நம்மளை மீறி அந்த டைமில் அதான் சொல்கிறேன், இந்த திருப்பாச்சி படத்தில் அப்படி ஃபீல் பண்ணும் போது அண்ணா டோர் ஓப்பன் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நான் எப்போயாவது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி எனக்கே தெரியாமல் உட்காரும் போது கால் வரும் எங்கள் அக்கா கிட்ட இருந்து. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் அது இது வரைக்கும் அவட்ட சொன்னதும் இல்லை, காமிச்சிக்கிட்டதும் இல்லை. அந்த டைமில் எப்படி சொல்லுறது, நம்ம ஒரு மாதிரி உடஞ்சி உட்காருவோம். நம்ம அது வீட்டாக கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இன்சிடெண்ட்டாக இருக்கும், அதை ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயமா கூட இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக கால் வருமா, ஆனால் நான் கால் வரும்போது நம்ம கேவலமாக வேறு யாரையை பற்றி தான் பேசுவோம். ஆனால் அது பேலன்ஸ் ஆகிடும். அந்த வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் மாறிடும். ஸோ அந்த டைம்லாம் எனக்கு அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு அக்கா தான் கால். அவள் தான் இது வரைக்கும் நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. 2 பேரில் யார் ரொம்ப நொட்டோரியஸாக ரொம்ப நாட்டியாக இருக்கிறது? அது இவ்வளோ தெரிஞ்சிருக்குமே. இன்னும் எல்லாமே நம்ம பக்கமே வருது. எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வச்சா எல்லாம் நம்ம பக்கம் திருப்பி விடுறாங்களே அப்படின்னு பண்ணி விட்டானே. ஆனால் அந்த நாட்டினஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஒன்று சமாளிக்கணும் தெரியுமா. வீட்டில் எதனா பண்ணியிருப்பாங்க அவங்க, அதை நம்ம வீட்டில் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேட்குறப்போ நம்ம அது ஒரு சமாளிப்பு. நான் அதுதான் இமீடியட்டாக நான் தான் சமாளிச்சிருக்கேன். எங்கள் அம்மாவோட செருப்பெல்லாம் இவன் போட்டு போய் அறுத்து வச்சுட்டு சொருவி வச்சுருவேன் நைஸா. அதை நான் தான் சமாளிக்கணும் தெரியுமா. அவ்வளோ பாவமாக சொல்கிறப்ப தான் எனக்கு டவுட்டே வருது சில இடங்கள்ல. சும்மாலுமே கேளுங்க, எங்கள் அம்மா தான் அவளுக்கு பத்தாது, அதான் உண்மை. அவள் போட்டு போயிட்டு பிச்சுடுவா, கால் மடங்கி பிச்சுடுவா, வச்சுட்டு திருப்பி அதை அதே இடத்துல சொருவி வச்சுட்டு கம்முன்னு வச்சுடுவா. அந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கணும். ஆனால் எங்கள் அம்மா ஒரு லூஸு, நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்னையே வந்து திட்டுவாங்க. அதுக்கு அமைதியா இருப்பா. ஆமா, இவ்வளோ அமைதியா இருப்பா. சரி ஓகே, நம்மள கொஞ்சம் திட்டதான் செய்றாங்க, அவளே வந்து அடிச்சிருவாங்களே சொல்லி விட்டுறது. அடிச்சிருவாங்களா? அடிலாம் நல்லாலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த வாங்கின அடினால தான் பொறுப்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை இன்னொரு உருவமாக ஆக்கி வச்சிருக்காங்க. எங்கள் அம்மா அவளை முழுசா மாறி இருக்க சந்திரமுக்கிய பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்களோட கண்டிப்பு தான் என்ன மேபி இவ்வளோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்ன நினச்சி நானே ப்ரௌடாக நினைப்பேன் இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் என் அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் என்னை அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கான ஒரு பெரிய ரீசனாக இருக்குதுன்னு. இப்போ நிறைய விஷயத்தில் என்னோட இந்த ஏஜ்லேருந்து நான் இருந்திருப்பேன்ல, என் பசங்க இருக்கிற ஏஜில், அப்போ நான் அம்மாட்ட எப்படி பிஹேவ் பண்ணன்றதுலாம் எனக்கு தெரியும்ல. நிறைய வார்த்தைகள் அம்மா சொல்றது தான் என்னன்னா, உன் பசங்க உனக்கு பண்ணும் போது தான் தெரியும் அப்படின்னும் போது, இப்போ நம்ம பசங்க பண்ணும் போது தான் நமக்கு அம்மாக்கும் இப்படி வலிச்சிருக்குமா அப்படின்ற அந்த ஒரு தருணம் வலிச்சிருக்கோம் நமக்கு அப்போ தெரியும். பட் இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தைகளில் இப்போ எனக்கு என்னோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்றதுக்கான பெரிய ரீசன் அவங்களோட அந்த கண்டிப்பாக. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம், 2 குழந்தைய இருந்து வளர்த்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அந்த டைமில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்போ தெரியாமல் கூட இருந்திருக்கும், புரிஞ்சுக்க தெரியாத ஒரு டைம் கூட இருந்திருக்கும். வேறு பார்வையில் சொல்லுவேன். அது அவங்களுக்கு அது ஈஸியாக வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை பெருசாக ஹர்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஓகே சித்தி சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அவள் சொல்கிறதுக்கும் ஈவன் தோ இப்போ என்னோட சன்னு இருக்கட்டும், அவன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணால் எங்கள் அக்கா டக்குன்னு கோவப்படுவாள். அக்கா வந்து இன்னொரு அம்மாவாக இருந்தா. அதுதான் எனக்கு அது ரொம்ப என்னோட சைடில் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆனது. அதுதான் ஒரு ப்ளஸ் இல்லை, ப்ளஸ் ஆனேன் நான் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான் அக்கா கிட்ட இருந்தது அந்த டைமில். Slate today, slate tomorrow. Next phase.
Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.